ஹாய், நம்ம போன வீடியோல மசில் இன்ஜுரி ரெக்கவர் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ அடுத்து லிகமெண்ட் அப்படிங்கிறது தசை நார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப லிகமெண்ட் ஸ்ப்ரெயின் ஆச்சுன்னா அதையும் 3 கிரேடா பிரிக்கிறாங்க. இப்போ கிரேட் 1 மினிமல் டியர், அது ரெக்கவர் ஆகிறதுக்கு 3 டேஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கிறோம். இப்போ கிரேட் 2 பார்ஷியல் டியர், அது ரெக்கவர் ஆகிறதுக்கு 3 வீக்ஸ்ல இருந்து 6 மந்த் வரைக்கும் டைம் எடுத்துக்கிறோம். அப்புறம் கிரேட் 3 கம்ப்ளீட் டியர், அது ரெக்கவர் ஆகிறதுக்கு 5 வீக்ஸ்ல இருந்து 1 இயர் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கிறோம். அடுத்து டெண்டான்ங்கிறது தசை நான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இன்ஃப்ளமேஷன் ஆகுதுன்னா அதை டெண்டனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 7 வீக்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் டெண்டைனோசிஸ் அண்ட் லாசரேஷன். ஸோ இந்த ரெண்டுமே செகண்ட் ஸ்டேஜ். இது ரெக்கவர் ஆகிறதுக்கு 6 மந்த் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். போன்ல ஏதாவது ஃப்ராக்சர் ஆகி சர்ஜரி பண்ணியிருக்காங்க இல்ல இமோபிளைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ரெக்கவர் ஆகிறதுக்கு 6 வீக்ஸ்ல இருந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கிறோம். இப்போ லிகமெண்ட் கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க இல்ல ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ரெக்கவர் ஆகிறதுக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். தேங்க்யூ.